அனைவருக்கும் வணக்கம். டிஎன் செட் ரிசல்ட் தொடர்பாக டிஆர்பி ஒரு முக்கிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதை தயவுசெய்து அனைவரும் பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அதாவது டிஎன் செட் எக்ஸாம் எல்லாருமே எழுதி முடிச்சுட்டு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்த சமயத்தில் தான் பல்வேறு வழக்குகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வழக்கு தொடர்பாகவும் ஒரு அப்டேட்டை இதில் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா இந்த ப்ரெஸ் நியூஸை கவனமாக பார்த்து வச்சுங்க. அதாவது டிஎன் செட் எக்ஸாம் எப்போ அறிவிப்பு வந்ததுன்னா கடந்த 2024 மார்ச் மாதத்தில் வெளிவந்தது. இதை யார் நடத்துகிறதா சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பொழுது அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மனோன்மணியன் சுந்தரனார் பல்கலைக்கழகம் நடத்துவதாக அறிவிப்பு வெளிவந்தது. எப்போ கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில். இந்த சூழலில் பார்த்திங்கன்னா இதை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி, அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்துகிறாங்க. மார்ச் 6 முதல் 9ஆம் தேதி வரைக்கும் 2025 நடத்துகிறாங்க. சரி, இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூழலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்ததாகவும் அதை பற்றியும் இதில் கொடுத்துருக்குறாங்க. அந்த வழக்கு நம்பரையும் கொடுத்துட்டு இதில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, மகளிருக்கு ஆனால் இடஒதுக்கீடு மற்றும் தமிழ் வழியில் பயின்றதற்கான இடஒதுக்கீடு கேட்டிருந்தாங்க. இதனால் இந்த ரிசல்ட் காலதாமதமாச்சு. இந்த சூழலில் இந்த மாதம் சரிங்களா, ஜூலை 18ஆம் தேதி இது தொடர்பான ஒரு அரசாணை நாங்கள் போட்டிருக்கோம். அதன்படி தமிழ் வழியில் இடஒதுக்கீடு கோருபவர்கள் என்ன பண்ணலான்னா, ஜூலை 23 முதல் ஆகஸ்ட் 7 வரைக்கும் தமிழ் வழியில் பயின்றதற்கான அந்த சான்றிதழ்களை சரிங்களா அவங்களே படிவமும் கொடுத்துருக்காங்க. டிஆர்ஓ வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த படிவத்தை ஃபில் பண்ணி சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யலாம். அதே உங்களுடைய டிஆர்பியில் செட்டுக்கான அந்த லாகின் க்ரெடென்ஷியலில் உள்ளே போட்டு போய் பார்க்கும்பொழுது உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு காலம் இருக்கும். அங்கே நீங்கள் அப்லோட் பண்ணணும். யார் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, 1ஆம் வகுப்பு முதல் முதுகலை வரைக்கும் நீங்கள் தமிழ் வழியில் பயின்று இருந்தால் மட்டுமே இதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இதை எப்போக்குள்ளே அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஜூலை 23 முதல் ஆகஸ்ட் 7 மாலை 5 மணிக்குள்ளே சரிங்களா, ஆகஸ்ட் 7ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் தமிழ் வழியில் பயின்றதற்கான இடஒதுக்கீடை நீங்கள் கோர முடியும் சரிங்களா. ஸோ தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தமிழ் வழி அப்படின்றது குறிப்பாக பிஜியில் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தமிழ் மீடியம் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த செட்டு பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. எனவே இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த ப்ரெஸ் நியூஸ் பார்த்திங்கன்னா நம்முடைய டெலகிராம் சேனல் அண்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஷேர் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் நம்மளுடைய சேனலில் போய்ட்டு எடுத்துக்கலாம். அதே போல் அந்த ஃபார்மேட்டையும் நம்ம அங்கே கொடுத்துருப்போம். மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.